பாருங்க, பழம்பெரும் அரசியல்வாதி, இந்திய கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்தவரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இன்னைக்கு மரணமடைந்துட்டாருங்கிற செய்தி வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ல அவர் பழம்பெரும் ஒரு அரசியல்வாதி. ம். அவர் வந்து 18 வயசு, 16 வயசுலயே அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்தவர். பேருக்கு தகுந்த மாதிரியே அவருடைய பேருக்கு தகுந்த மாதிரியே நல்ல கண்ணு என்கிற பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. இந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுல 100ல 1, 2 பேர் தான். அந்த பேர் வச்சாங்க இல்லையா? அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுல அவரு அதே மாதிரி வாழ்ந்திருக்காரு. நேர்மையா, தூய்மையா, ம், எளிமையா வாழ்ந்திருக்காரு. இப்ப இருக்கிற பணத்துக்கு பேயா அலையிற அரசியல்வாதிகளுக்கு முன்னால, அவர் பணத்தையே ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்ல. சமீபத்தில கூட அவருக்கு ரூ. 10,00,000 கவர்மெண்ட் பணம் குடுத்தபோது, பண முடிப்பு குடுத்தபோது, அதையே திருப்பி அதே முதலமைச்சர் நிதிக்கே குடுத்துட்டாரு அவரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அவரு. அரசியல்வாதி இவங்க இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அவர பார்த்து திருந்தி, அது மாதிரி இருக்கணும்னு நெனைக்கணும். அது மாதிரி வாழ பழகணும். அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி அவரு. சமீபத்தில கூட அந்த தாமிரபரணி ஆற்றுல மணல் திருடிட்டு இருக்கும்போது, மணல் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறத கோர்ட்ல போய் வாதாடி அதுக்கு தடை உத்தரவு வாங்குனாரு. அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி. அவர் இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் கூட, எல்லா ஏழை மக்களுக்கும், எல்லா வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. நெறைய எது எடுத்தாலும் நெறைய போராட்டங்கள்ல முன்னிலையா நின்று பண்ணியிருக்கிறாரு. அரசியல்வாதிகள்ல எல்லா அரசியல்வாதி கட்சி வேறுபாடின்றி விரும்பக்கூடிய ஒரு தலைவரா இருந்திருக்காரு. ரொம்ப எளிமையாக இப்ப சமீபத்தில அவருக்கு வீடு கூட கவர்மெண்ட் தான் குடுத்துச்சு. அந்த மாதிரி தனக்கு குடும்பம் இருந்தும் கூட காசு கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது அவருக்கு. வாங்கணுங்கிற எண்ணமே இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற அந்த காலத்து அரசியல்வாதி அவர் ஒருத்தர் தான் இருந்தாரு. அவரும் போயிட்டாரு. உதாரணத்துக்கு அவர் தான் இருந்தாரு. ஆனா இந்த மக்கள பாருங்க, காமராஜரையும், இவரையும் தேர்தல்ல நின்னாலும் தோற்கடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழக மக்கள் தான் எ இப்பவும் அந்த மாரி தான் இருக்காங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு பிரித்து தெரியாம, அப்பவே அவங்கள க தேர்தல்ல தோற்க செஞ்சிருக்காங்க, வாக்களிக்காம. அந்த மாதிரி நல்லது எது, கெட்டது எதுங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லவர்கள வந்து முன்னிலைப்படுத்தணும். அவங்க எந்த